அவரது கருத்து பரிமாறல் என்பது இந்த வரி விகிதங்களில் ஏற்படுகின்ற மாற்றம் என்பதை தவிர இந்த உறவு முறையில் ஒரு நிலையான ஒரு தன்மையை ஏற்படுத்துவதற்காக இந்த விடயங்கள் சில வேளைகளில் ஒரு இறுக்கமான ஒரு முடிவை ட்ரம்ப் மீது திணிப்பதாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். நீதித்துறை மற்றும் இந்த சட்டத்துறை, இந்த இரண்டு சட்டத்துறை என்பது நிச்சயமாக இந்த பாராளுமன்ற அல்லது காங்கிரஸ் மற்றும் செனட் சபைகளின் ஒரு அழுத்தம் என்பது ட்ரம்ப் மீது பிரயோகிக்கப்படக்கூடிய காலத்தை அடைந்திருக்கின்றது என்பதைத்தான் அவரது அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கின்ற விடயமாக இருந்தாலும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ள இந்த விருப்புகள் என்பன நிச்சயமாக இந்த உறவு என்பது ஒரு நிலையான போக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்பதிலும் இவ்வாறான வரி விதிப்புகள் என்பன தவிர்க்கப்பட வேண்டும் என்பதையும் காட்டி நிற்கின்றது. குஸ்மா என்கின்ற அமெரிக்க மெக்சிகோ கனடிய பேச்சுவார்த்தை என்பது அது தனது அடையாளத்தை நிரூபிக்க வேண்டிய அல்லது அதனை ஆரம்பிக்க வேண்டிய கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மெதுவாக பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் கிடைக்கப் போகின்ற அந்த நம்பிக்கைகள், அதாவது தொடர்ச்சியாக இந்த இரு நாடுகளும் இணைந்து செய்வதற்காக ட்ரம்ப் அவர்களுக்கு இது விதிக்கப்பட்ட தடை என்பதை அவர் ஒரு அழகு மொழியில் கூறியிருக்கின்றார். இது நிச்சயமாக ட்ரம்ப் அவர்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். தன்னை தலைவராக பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அவர் இதனை செய்கின்றார் என்கின்ற ஒரு கருத்தியல் பலரிடையேயும் இருக்கின்றது. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் தளத்தை எதிர்த்தே அவர் இவ்வாறு செய்வது என்பது, அதாவது பியர் பொலிவியருடன் ஒரு உறவு நிலை இல்லை, அல்லது பியர் பொலிவியர் மகாநாடு நடத்துகின்ற பொழுது தானும் புதிதாக ஒரு மகாநாடு நடத்துதல் போன்றவற்றின் மூலம் அவர்களிலிருந்து வேறுபட்டவராகவும் அதே நேரம் தன்னை விரும்பியவர்கள் அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பை கொண்டவராகவும், இதுதான் இங்கே முக்கியமான விடயம். தானாக போட்டியிடாமல் தன்னைத்தான் அடுத்த தெரிவாக அவர்கள் அழைப்பதற்கான முயற்சியாக இவ்வாறான ஒரு அந்த பெரிய கருத்துக்களை துணிந்து சொல்லி வருகின்றார். சில வேளைகளில் இது அவருக்கு மிகவும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், டாக்ஃபோர்ட் குயின்ஸ் பார்க்கில் பேசியிருக்கின்றார். அதாவது ட்ரம்பினுடைய கடுமையான அந்த கட்டண கொள்கையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அதன் பிறகு அவர் உலகளாவிய வரி விகிதம் 15% உயர்த்துதல் அப்படி சொல்லியிருக்கின்றார். அதை பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மா இணைத்துக் கொள்ள போனோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி, வணக்கம் நேர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. கனடாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த வர்த்தக பேச்சுக்கள்ல முக்கியமாக இடம் பிடித்தவர் ஒன்றாரியோ முதல்வர் டாக்ஃபோர்ட். அவர் இன்றைய தினம் பேசி இருக்கின்றார். அந்த பேச்சு பற்றி பேச போன்றும். அவர் சொல்லியிருக்கின்றார் என்னவென்றால், இந்த வரி விகிதம் 15% ட்ரம்ப் உயர்த்துவதாக சொல்லியிருக்கின்றார். இது இனி என்ன நடக்கும், கனடாவினுடைய வணிகங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்? நிச்சயமாக அவரது கருத்து பரிமாறல் என்பது இந்த வரி விகிதங்களில் ஏற்படுகின்ற மாற்றம் என்பதை தவிர இந்த உறவு முறையில் ஒரு நிலையான ஒரு தன்மையை ஏற்படுத்துவதற்காக இந்த விடயங்கள் சில வேளைகளில் ஒரு இறுக்கமான ஒரு முடிவை ட்ரம்ப் மீது திணிப்பதாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். நீதித்துறை மற்றும் இந்த சட்டத்துறை, இந்த இரண்டு சட்டத்துறை என்பது நிச்சயமாக இந்த பாராளுமன்ற அல்லது காங்கிரஸ் மற்றும் செனட் சபைகளின் ஒரு அழுத்தம் என்பது ட்ரம்ப் மீது பிரயோகிக்கப்படக்கூடிய காலத்தை அடைந்திருக்கின்றது என்பதைத்தான் அவரது அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கின்ற விடயமாக இருந்தாலும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ள இந்த விருப்புகள் என்பன நிச்சயமாக இந்த உறவு என்பது ஒரு நிலையான போக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்பதிலும் இவ்வாறான வரி விதிப்புகள் என்பன தவிர்க்கப்பட வேண்டும் என்பதையும் காட்டி நிற்கின்றது. அதிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்க போனால் இந்த
மிட் டேர்ம் எலெக்ஷன் எனப்படுகின்ற நவம்பர் 6ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற இந்த தேர்தல் இதற்கு ஒரு பலமாக அமையும் என்கின்ற கருத்தியலை கூட அவர் அது அந்த துணியில் காணக்கூடியதாக இருந்தது. ம்ஹ்ம். இந்த நிலையில் இந்த 2025 ஆரம்பித்து இப்பொழுது 2026லும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வரி விதிப்பு பிரச்சனை என்பது ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய அழுத்தத்தை அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பெட்டி கட்டப்படுகின்றார் என்கின்ற தன்மையிலான கருத்தியலை கூறியிருக்கின்றார். இது நிச்சயமாக ஒரு துணித்தலான இப்பொழுது மத்திய முதல்வர்களை பொறுத்தவரையில் மத்திய முதல்வர்கள் கூட தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தால் கூட அவர்கள் இவ்வாறான அந்த ஒரு போல்ட் என்கின்ற ஒரு அதாவது அந்த கருத்தை உறுதியான கருத்தாக தெரிவிப்பதில்லை அல்லது இவ்வாறாக அந்த ஒரு அடைமொழியுடன் தெரிவிப்பதில்லை அல்லது மற்றவர்களை நேரடியாக தாக்கக்கூடியதாக அல்லது உரத்த குரலில் சொல்லக்கூடிய வகையிலான கருத்தியலை சொல்வதில்லை. அவர்கள் உண்மையிலேயே ராஜதந்திர மொழியில் அதனை சொல்வார்கள். ஆனால் டக்ஃபோர்ட் அவர்களிடம் அடையாளம் காணப்பட்ட விடயம் ஒன்று என்னவென்று சொன்னால் வெளிப்படையாகவே தனது கருத்துக்களை பகிரங்கமாக எந்தவித தயக்கமுமின்றி கதைக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றபடியால் அவரை இவ்வாறு ஊடகங்கள் பேட்டி குறிப்பாக இன்று CNN கூட அவரை பேட்டி கண்டிருக்கின்றது. இவ்வாறாக ஊடகங்கள் பேட்டி கண்டு எவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்பதை கேட்டறிகின்றார்கள். அவருடைய கருத்து கணிப்பின்படி அல்லது அவருடைய கணிப்பின்படி இது நிச்சயமாக ஒரு சுமூக நிலையை அடைவதற்கான அல்லது டொனால்ட் ட்ரம்பை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு களமாக மாற்றம் பெற்றுவிட்டது. இதற்கான காரணம் இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பதை அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். அவர் கூறியிருக்கின்றார் 9 மில்லியன் உற்பத்தியாளர்கள் அமெரிக்க உற்பத்தியாளர்கள் வந்து ஒன்டாரியோக்கு மட்டும் அவர்களுடைய உற்பத்தியை அனுப்புகின்றார்கள் அப்படி சொல்லி சொன்னால் உலக நாடுகளில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவார்கள் இவருடைய வரிகளினால் அப்படி சொல்லி அமெரிக்கர்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ட்ரம்பினுடைய இந்த வர்த்தக போர்ல இருபுறமும் உள்ள வேலை பாதித்து வருவதாகவும் இரு நாடுகளிலும் உள்ள வணிகங்களுக்கு அந்த உறுதிப்பாடு தேவை அப்படி சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் வரும் மாதங்களில் ஆளுநர்களை சந்திப்பதாக அமெரிக்கா சென்று ஆளுநர்களை சந்திப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். இவருடைய இந்த செயற்பாடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான நிலையை ஒட்டியதாகவும் அல்லது மாக்காணி அவர்களுக்கு தேவையான ஒரு ஆதரவை கொடுப்பதாகவும் நாங்கள் இதனை பார்க்கலாம். இவ்வாறு ஒரு தனது பயணங்களின் மூலம் செய்யக்கூடியவற்றை செய்ய முயற்சிப்பது என்பது நிச்சயமாக ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாகவும் அதே நேரம் அரசின் ஆதரவு பெற்றதாகவும் அமைந்திருக்கின்றது. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் மாக்காணியால் இவரது நடவடிக்கைகள் என்பன தாராளமாக அனுமதிக்கப்படுகின்றன. அதைவிட இருவருக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது. அந்த புரிந்துணர்வு சில வேளைகளில் நேரடியாக கூட டக்ஃபோர்ட் அவர்கள் மாக்காணி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கருத்தொன்றை கூறிய பொழுது ஒரு வெளிநாட்டு பயணத்தின் பொழுது அதனை குறித்து பிரதமர் தங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலான அந்த நேரடியாக வெளிப்படையாக கதைக்கின்ற ஒரு தன்மையை கொண்டிருந்தாலும் அவர் ஒரு தரகர் போன்ற நிலையில் அதாவது ஒரு டீல் மேக்கர் என்கின்ற நிலையில் செயற்படுவதற்கான சந்தர்ப்பங்களைத்தான் இந்த ஆளுநர் மத்திய அதாவது வந்து சில மாகாணங்களின் அல்லது நியூயார்க் போன்ற மாகாணங்களின் ஆளுநர்கள் போன்றவர்களுடனான சந்திப்புகள் போன்றவற்றில் எல்லாம் செய்யக்கூடிய விடயமாக இருக்கக்கூடியது என்னவென்று சொன்னால் இந்த தொடர் சங்கிலியாக இருக்கின்ற இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான இந்த பொருளாதார விடயத்தையும் அதில் ஏற்படக்கூடிய பிரதிமைகள் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த 9 மில்லியன் மக்கள் நேரடியாக பயன்பெறுகின்ற போன்ற விடயங்கள் போன்றவற்றிலும் தன்னால் இயன்ற மாற்றங்களை செய்யக்கூடியதாக அல்லது அதற்குரிய ஒரு தளத்தை அமைத்துக் கொடுப்பதான ஒரு நிலையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக நாங்கள் இதனை எடுக்கலாம். இருந்த பொழுதிலும் இங்கே இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த குஸ்மா என்கின்ற அமெரிக்க மெக்சிகோ கனடிய பேச்சுவார்த்தை என்பது அது தனது அடையாளத்தை நிரூபிக்க வேண்டிய அல்லது அதனை ஆரம்பிக்க வேண்டிய கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது
வருகின்றது மெதுவாக. அவ்வாறான நிலையில் இவருடைய செயற்பாடுகள் எவ்வாறான விளைவுகளை தரும் என்பது தெரியாத இடத்தும் இவர் இந்த ஒரு முயற்சியை மேற்கொள்வது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கத ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த ஊடகங்களால் இவ்வாறான ஒரு அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மையான குரலாக அல்லது ஒரு பலத்த குரலாக அல்லது உரத்த மொழியில் பேசுபவராக அல்லது நேரடியாக விடயத்தை தொடுபவராக இவர் தன்னை அடையாளம் காட்டியிருப்பதால் மாக்காணி அவர்கள் கூற முடியாத பலவற்றையும் இவர் மூலம் கூறக்கூடிய சந்தர்ப்பம் என்பது இருக்கின்றது. அது நிச்சயமாக இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான அந்த முருகல் தன்மையின் ஒரு புரிந்துணர்வுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு இட்டு செல்லும் என்று பார்க்கலாம். அதனைத்தான் இன்றைய இந்த நம்பிக்கையை கூட அதாவது நிச்சயமாக பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் கிடைக்கப் போகின்ற அந்த நம்பிக்கைகள் அதாவது தொடர்ச்சியாக இந்த இரு நாடுகளும் இணைந்து செய்வதற்காக ட்ரம்ப் அவர்களுக்கு இது விதிக்கப்பட்ட தடை என்பதை அவர் ஒரு அழகு மொழியில் கூறியிருக்கின்றார். இது நிச்சயமாக ட்ரம்ப் அவர்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் என்று. அவ்வாறு கட்டுப்படுத்தும் என்று கூறுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பொருளாதார நிலை என்பது மேம்படும் என்பதைத்தான் அவ்வாறு கூறுகின்றார். எனவே இது தொடர்பான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெறப் போகின்றன. இருந்த பொழுதிலும் இன்றைய நிலையில் இன்றைய இந்த பேட்டிகள் என்பன மிகவும் ஆரோக்கியமானவையாகவும் அதே நேரம் ஒரு அனுகூல தன்மையுடையவாகவும் இருக்கின்றன என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இது டக்ஃபோர்டினுடைய அடுத்த நகர்வு, அதாவது பிரதமர் போட்டியில் ஈடுபடுவதற்கான ஒரு அடுத்த நகர்வாக பார்க்க முடியுமா? நிச்சயமாக தன்னை தலைவராக பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அவர் இதனை செய்கின்றார் என்கின்ற ஒரு கருத்தியல் பலரிடையேயும் இருக்கின்றது. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் தளத்தை எதிர்த்தே அவர் இவ்வாறு செய்வது என்பது, அதாவது பியர் பொலிவியருடன் ஒரு உறவு நிலை இல்லை அல்லது பியர் பொலிவியர் மகாநாடு நடத்துகின்ற பொழுது தானும் புரிதாக ஒரு மகாநாடு நடத்துதல் போன்றவற்றின் மூலம் அவர்களிலிருந்து வேறுபட்டவராகவும் அதே நேரம் தன்னை விரும்பியவர்கள் அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பை கொண்டவராகவும், இதுதான் இங்கே முக்கியமான விடயம். தானாக போட்டியிடாமல் தன்னைத்தான் அடுத்த தெரிவாக அவர்கள் அழைப்பதற்கான முயற்சியாக இவ்வாறான ஒரு பெரிய கருத்துக்களை துணிந்து சொல்லி வருகின்றார். சில வேளைகளில் இது அவருக்கு மிகவும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.